ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் வந்து எல்லா வேலையும் முடிச்சுட்டு பால்லாம் காய்ச்சாச்சு. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா வடைக்கு ஊற வச்சுருக்கேன். கடலப்பருப்பு உளுந்து ஊற வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் இது என்னது, இது வாழைப்பூ வடையை செய்ய போகிறேன். அதனால் வாழைப்பூ கட் பண்ணி வச்சுருக்கேன். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஆர்வம் வந்து ஆஃப் பண்ணிவிடுவோம், அது ஆஃப் ஆகிடும். ஸோ ஓகே, எல்லா வேலையும் முடிச்சிட்டேன். என்ன ஒன்று, இந்த 3 நைட்டி தான் காயலை. சாரி 2 நைட்டி ஒரு சுடிதார் காயலை. ஸோ எல்லாத்தையும் நான் வந்து மடித்து வச்சிட்டேன். சரி கொஞ்ச நேரம் வந்து உட்காந்துருக்கலாம், உங்கள்கிட்ட பேசலாம் அப்படின்னு சொல்லி தான் வந்து உட்காந்துட்டு இருக்கேன். இப்போது நிறைய வீடியோவில் சொல்லியிருப்பேன், தினமும் சொல்கிறேன், இந்த ரூமு விட்டு வேறு எந்த ரூமும் எனக்கு கிடைக்கல உட்காந்து பேசுகிறதுக்கு. உங்கள்கிட்ட உட்காந்து கொஞ்சம் ரிலாக்ஸாக பேசுகிறதுக்கு எனக்கு வந்து ரூமு தான் எனக்கு வந்து பெஸ்ட்டு. பட் வேறு எந்த இடமும் கிடையாது. வெளியில் போனாலும் எல்லோரும் தூங்கிட்டாங்க. ஸோ அதனால் நான் வெளியில் போக மாட்டேன். ஸோ இங்கே தான் பெட்டு தான், இங்கே தான் உட்காந்து நான் வீடியோவில் உட்காந்து பேசிகிட்டு இருப்பேன். என்னடா அது பார்த்த ரூமே பார்த்துட்ருக்கமே அப்படின்னு உங்களுக்கு போர் அடித்தாலும் வேறு வழி இல்லைங்க, இங்கே தான் உட்காந்து நான் பேச முடியும், காலையும் சரி நைட்டும் சரி. ஸோ ஓகேவா. நாளைக்கு வந்து என்ன பண்ண போகிறேன், எங்கள் கடையில் வந்து ஒன்றுமே இல்லைங்க, எதர்ச்சியாக 2 நாளுக்கு முன்னாடி வடை சுட்டிருப்பேன். அது வாழைப்பூ வடையை செஞ்சுருப்பேன். அதை வீடியோ எடுத்துகிட்டு போட்டிருப்பேன், நீங்கள் பார்த்துருப்பீங்க. அது வந்து கிட்டத்தட்ட ஒரு 6-7 வடையை வந்து நான் கடையில் போய் சாப்பிட்டுக்கலான்னு சொல்லி எடுத்துகிட்டு போயிட்டேன் கடைக்கு. அங்கே இருக்க என் கூட வேலை செய்கிற பசங்க என்ன பண்ணிட்டாங்க, ஆளுக்கு ஒன்று எடுத்துக்கிட்டு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது, இது அவ்வளோதானா, வேறு எதுவும் இல்லையா அப்படின்னு கேட்டாங்க. எனக்கு மனசு கஷ்டமாயிடுச்சு. அதிலே 2 பசங்க எனக்கு வாழைப்பூனா வடைனா ரொம்ப பிடிக்கும், செஞ்சு எடுத்துகிட்டு வரீங்களா அப்படின்னு கேட்கும் போது வேறு என்ன பண்ணுறது, சரி நம்ம செஞ்சு எடுத்துகிட்டு வரலான்னு சொல்லிட்டு நான் செஞ்சு எடுத்துகிட்டு வரேன்னு சொன்னேன். 3 நாளாக வாழைப்பூக்காக நான் வந்து கடைக்கு போயிட்டு வந்தேன். வாழைப்பூ கிடைக்கல. இன்றைக்கி நான் எதர்ச்சியாக போகலாம், சரி போய் பார்ப்போம், இன்றைக்காவது இருக்குதா பார்ப்போன்னு சொல்லிட்டு தான் போனேன். கடைசியில் பார்த்தா 2 வாழைப்பூ 40 ரூபா வாங்கி 1 எடுத்து வச்சுட்டேன். 1 வந்து வடைக்காக ரெடி பண்ணி வச்சுருக்கேங்க, நாளைக்கு காலைல வடை சுடுறதுக்கு. சரிங்களா. அப்படியே ஒரு ஐயப்பனுக்கு 2 வடையை வச்சுட்டு மீதியை வந்து பசங்களுக்கு எடுத்துகிட்டு போகணும். சின்னதாக தான் போடணும், பெருசாக போட்டாலும் வேலைக்கு ஆகாதுங்க. பெருசாக போட்டாக்க ஒரு 10 வடை தான் வரும். சின்னதாக போட்டாலும் எக்ஸ்ட்ரா ஒரு 10 ஆச்சு வரும் இல்லையா. ஸோ அதை கணக்கு பண்ணி தான் நான் போட்டிருக்கேன். பெருசாக போட்டாக்கா சரி வேகாதுன்னு நினைக்கிறேன், சின்னதாக போட்டாலும் அழகாக வெந்துருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், பெல்லி கிளிக் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சி எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. 10:45 ஆயிடுச்சு. எல்லாருக்கும் குட் நைட்.